மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 5, நியூமெரிக்கல் கொஸ்டினில் சம் நம்பர் 5 படிக்கிறேன் பாருங்க. மோஹித் கிளாஸ் லிமிடெட் issued 20,000 shares of rupees 100 each at rupees 110 per share. அப்போ 100 ரூபா மதிப்பு உள்ளதை எவ்வளோ அவங்க வெளியிடுறாங்கன்னா 110 ரூபாய்க்கு வெளியிடுறாங்க. எவ்வளோ ஷேர்ஸ் தேவைப்படுதுன்னா 20,000 ஷேர்ஸ். அப்போ 10 ரூபா அதிகமாக வைக்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரீமியம் சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அடுத்தது சம் நம்ம இது ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எங்கே வரக்கூடியது, எந்த என்ட்ரிஸில் வரக்கூடியதுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். பேபிள் ருபீஸ் 30 ஆன அப்ளிகேஷன், ருபீஸ் 40 ஆன அலாட்மெண்ட், அதில் இன்க்ளூடிங் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னா ரூபாய் 10 இருக்குது. rupees 20 on first call and rupees 20 on final call. The application were received for 24,000 shares. அப்போ தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ கட்டாயம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது 3வது என்ட்ரிஸும் வரும், 4வது என்ட்ரிஸும் வரும். அடுத்தது and allotted 20,000 shares and rejected 4,000 shares and amount ரிட்டர்ன் தேரான். அதாவது எவ்வளோ அதிகமாக ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3வது என்ட்ரிஸ் மட்டும்தான் வரும், 4வது என்ட்ரிஸ் வராது. இப்போ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினில் நமக்கு ப்ரீமியம் ஒன்று ஆட் ஆகுது. ஓகே, இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸுக்கு நம்பர் சொல்லியிருக்கோம். 1, 2 அப்ளிகேஷனுக்கு உள்ளது, 5, 6 அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது, 7, 8 ஃபர்ஸ்ட் காலுக்கு உள்ளது, 9, 10 ஃபைனல் காலுக்கு உள்ளது. இடையில பார்த்தோம் 3ஆம் நம்பர் ரிஜெக்டடுக்கு உள்ளது, 4ஆம் நம்பர் எக்ஸஸ்க்கு உள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ அந்த கால்குலேஷன் போட்ட பிறகு தான் நான் கணக்குக்கு போவேன். அந்த கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி போடுறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஆன்சரில் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஹெட்டிங் கொடுத்துட்டேன், ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக் ஆஃப் எம்ஜி லிமிடெட் ஹெட்டிங் கொடுத்துட்டேன், டெபிட் கிரெடிட் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் கால்குலேஷனுக்கு வரேன். ரிசீவ்டு 24,000, ஆக்சுவலி எவ்வளோ தேவை 20,000, மைனஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறது 4,000. கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் மைனஸ் எகைன் ரிஜெக்டட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3வது ஸ்டெப்பு. இப்போ இந்த கொஸ்டினில் எவ்வளோ எக்ஸஸாக ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அதனால் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும் போது எக்ஸஸுக்கு பொறுத்த வரைக்கும் நெல். அப்போ 4வது என்ட்ரிஸ் நம்ம போட போகிறது கிடையாது. அதுக்கு அடுத்தது இந்த 1லேருந்து 4 வரைக்கும் எந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்னா அப்ளிகேஷன் அமௌண்ட்டை தான் மல்டிபிள் பண்ணணும். நீங்கள் அதில் எந்த வித கன்ஃபியூஸும் பண்ணிக்காதீங்க. அப்போ 1வது என்ட்ரிஸ் 24,000 into rupees 30, 2வது என்ட்ரிஸ் 20,000 into rupees 30, 3வது என்ட்ரிஸ் 4,000 into rupees 30, 4வது என்ட்ரிஸ் தான் நமக்கு நெல் 0. இப்போ நான் நேராக ஆன்சருக்கு இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் 1, 2 எதுக்கு உள்ளதுன்னா அப்ளிகேஷனுக்கு உள்ளது. அப்போ என்ட்ரிஸை போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், அமௌண்ட் கால்குலேஷனுக்கு வரீங்க. 24,000 into rupees 30 எவ்வளோ அமௌண்ட்னா 72,000. அப்போ டெபிட்லேயும் 72,000, கிரெடிட்லேயும் 72, சாரி 7,20,000, 7,24,000, அதாவது 24,000 into rupees 30 7,20,000. 72,000 சொன்ன தெரிஞ்சுக்கிங்க, 7,20,000. 2வது என்ட்ரிஸ் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்ட்ரிஸ் எழுதிட்டேன். கால்குலேஷனுக்கு வரேன். ஆக்சுவல் பொறுத்த வரைக்கும் 20,000. அப்போ 20,000 into rupees 30 எவ்வளோ அமௌண்ட்னா 6 lakhs, 6 லட்சம் 6 லட்சம். அடுத்தது 3வது என்ட்ரிஸ். 1வது என்ட்ரிஸே தலைகீழாக போடுறது தான் 3வது என்ட்ரிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோனா 4,000 into rupees 30, அதாவது 1,20,000. 4வது என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் 3வது என்ட்ரிஸில் என்ன டெபிட் வந்திருக்குதோ அதை அப்படியே டெபிட்டில் இங்கே கொண்டு போட்டுங்க. கிரெடிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5வது என்ட்ரிஸை லிங்க் பண்ணுறதுனால 5வது என்ட்ரிஸ் அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் போட்டு லிங்க் பண்ணிக்கிங்க.
ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு வந்து 4வது இது எக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நெல். இதுக்கு அடுத்து நாம் 5, 6க்கு வரும். அப்போ 5, 6 உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதுக்கு உள்ளதுன்னா அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. இப்போ 5வது என்ட்ரிஸ் போட போகிறோம். இந்த சம்மில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ப்ரீமியம் இருக்குது, அதாவது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அப்போ இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எங்கே தான் வரும்னா 5வது என்ட்ரிஸில் மட்டும்தான் வரும். இப்போ 5வது என்ட்ரிஸை நம்ம எதுக்கு போடக்கூடியதுன்னா அலாட்மெண்ட்டுக்கு போடக்கூடியது. அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்ட்ரிஸை போட்டீங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமே எங்கே வரும்னா அந்த கேபிட்டல் கூடயே ஒட்டி வரும். கேபிட்டல் வந்து கிரெடிட்டில் இருக்கும்போது அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் எங்கே வந்துடுது, கிரெடிட்லேயே வந்துடுது, டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அமௌண்ட்டு முதல்ல ஃபில்அப் பண்ணும் போது ப்ரீமியம் அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணிக்கிங்க. அப்போ 5வது என்ட்ரிஸ்லேருந்து நம்ம வந்து ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ ஷேர்ஸ் தேவையோ அதை தான் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ 20,000 இன்ட்டு ₹10 எவ்வளோ அமௌண்ட்டு வருதுன்னா வந்து 2 லட்ச ரூபா வருது. அதுக்கு அடுத்தது நேராக அலாட்மெண்ட்டுக்கு வாங்க. அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா ₹40 இருக்குது. அப்போ 20,000 இன்ட்டு 40 எவ்வளோ அமௌண்ட்னா 8 lakhs. அப்போ கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு குறையுதுன்னா வந்து 6 lakhs குறையுது. அப்படியும் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா 20,000 இன்ட்டு ₹30. அதாவது இந்த ₹40 ₹30 ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ₹10 பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அந்த கணக்கில் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி போட்டுங்க. எவ்வளோ அமௌண்ட்டு குறையுதோ அதை கொண்டு வந்து போட்டுங்க. இதுக்கு அடுத்தது 6வது என்ட்ரிஸ் வரீங்க. 6வது என்ட்ரிஸ் வரும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். இப்போ அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ போன கணக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்குதோ அதை தான் கொண்டு வந்து போட்டீங்க. அதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் இருக்குது. கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் 6 லட்சம் இருக்குது. இன்னொரு அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 2 லட்சம். இப்போ எந்த அமௌண்ட்டை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அலாட்மெண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதான் போடணும். அப்போ 6வது என்ட்ரிஸ் போடும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி 5 - 4. இப்போ 5வது என்ட்ரிஸ்னால் இங்கே எந்த அமௌண்ட் எடுக்கணும்னா 8 லட்சம் எடுத்துக்கணும். அதனால தான் அதை ரவுண்டப் பண்ணி காட்டியிருக்கேன். அப்போ 8 lakhs மைனஸ் 4வது என்ட்ரிஸ் நம்ம போடவே இல்லை, நெல். அப்போ சேம் அதே அமௌண்ட் வருது. அப்போ 8 lakhs. அப்போ 6வது என்ட்ரிஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து 7வது என்ட்ரிஸ் வரீங்க. 7வது என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 7, 8 ஃபர்ஸ்ட் காலுக்கு உள்ளது. அப்போ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அடுத்தது 8வது என்ட்ரிஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால். அமௌண்ட்டு ஃபில்அப் பண்ணும் போது 7வது என்ட்ரிஸ்க்கு 20,000 இன்ட்டு ₹, எவ்வளோனா 20 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுனா 4 lakhs. 8வது என்ட்ரிஸ்லையும் அதே தான் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஃபர்ஸ்ட் கால், அதே 4 lakhs. இதுக்கு அடுத்து 9, 10 எதுக்கு உள்ளதுன்னா ஃபைனல் காலுக்கு உள்ளது. என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். 10வது என்ட்ரிஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால். என்ட்ரிஸ் போட்டாச்சு. அமௌண்ட்டு ஃபில்அப் பண்ணும் போது இப்போ 20,000 இன்ட்டு ₹, இதுக்கும் ₹20 தான். 20ன்னு சொல்லி பார்க்கும்போது 4 lakhs. அதே மாதிரி அமௌண்ட்டு ரிசீவபிளும் அதே அமௌண்ட்டு தான். எவ்வளோ அமௌண்ட்னா 4 lakhs. அப்போ நம்ம பார்த்துருக்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 5வது கொஸ்டின்ஸ் சம்மை வந்து பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்திருக்கிறது என்னன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து புதுசாக வந்திருக்கு.